வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகுள்ளதாம். அதிமுகவுடன் தான் கூட்டணி அமைக்கும் பாமகவா? இபிஎஸ்ஸுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்திய முக்கிய புள்ளி. வாங்க வீடியோவை மூலமாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் தான் நடக்கக்கூடிய நிலையில் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா. அந்த வகையில் தான் அதிமுக பாஜக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்படுகிறது. அதிமுகவுடன் இன்னும் மேலும் சிறிய சிறிய கட்சிகள் எல்லாம் தங்களுடன் கூட்டணி அமைப்பதாகவும் எடப்பாடி அவர்கள் அண்மையில் தெரிவித்த நிலையில்தான் அரசியலிலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்க எந்த கட்சி யாருடன் கூட்டணி என்பதை அமைக்கப் போகிறது என்பதையும் மிகுந்த எதிர்பார்ப்புகள் மக்களிடையே வெகுவாக எழுந்து வருகிறதா. அந்த வகையில்தான் அதாவது பாமக பாட்டாளி மக்கள் கட்சி என்பது தந்தை மகன் உட்கட்சி விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா. இந்த வகையில்தான் அன்புமணியோ தனக்குத்தான் கட்சி சொந்தம் என்று உச்சநீதிமன்றம் நாடி கட்சியின் சின்னம் கொடி ஆகியவற்றெல்லாம் அன்புமணிக்குத்தான் கண்டிப்பாக உரிமை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருந்தது. அந்த வகையில்தான் அதாவது டாக்டர் ராமதாசும் அதற்கு மேல்முறையீடு செய்து கண்டிப்பாக பாமக கட்சி தன்னுடையது என்று அதற்கான வேலைகள் எல்லாம் ராமதாஸ் அவர்கள் செய்து வருகிறாராம். இந்த நிலையில் குறிப்பாக திமுக தனது கூட்டணியை பலமாக வைத்திருந்தாலும் கூட மேலும் பல கட்சிகள் தங்கள் கூட்டணியில் இணைக்க முயற்சியில்தான் அதற்கான வேலைகளை ஸ்டாலின் அவர்கள் தீவிரம் காட்டி வருகிறார். மறுபக்கமோ அதிமுக பாஜக கூட்டணி வைத்துள்ளதால் விஜய் உள்ளிட்ட கட்சிகளெல்லாம் தங்கள் கூட்டணியில் இணைக்கும் முயற்சியை அதற்கான வேலைகளையும் எடப்பாடி அவர்கள் செய்து வருகிறார். தனது கட்சியின் நிர்வாகிகள் பலரை கூட நீக்கினாலும் மாற்று கட்சிகளை தங்கள் கட்சியில் இணைக்கும் பணியில் இபிஎஸ் அவர்கள் தீவிரம் காட்டி வருவதாக அரசியல் வட்டாரத்திலும் வியூகங்கள்லாம் வகுத்து வருகிறதா. இந்த நிலையில்தான் அதாவது தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் கூட்டணி என்ப வார்த்தைக்கு கண்டிப்பாக மாற்றுக்கருத்தாக பார்க்கப்படுகிறதா. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகம்தான் அதாவது டிவிகேவில் முதல்வர் வேட்பாளர் என்பது விஜய் தான் என்று தமிழக வெற்றி கழகத்தின் தீர்மான குழு ஒன்றை நிறைவேற்றப்பட்டதாம். இந்த நிலையில்தான் கண்டிப்பாக விஜய் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க அதிக வாய்ப்பில்லை என்றே பார்க்கப்படுகிறதா. இந்நிலையில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியில் சேலம் இல்லத்தில் வைத்து பாமக எம்எல்ஏயான சதாசிவம் அவர்கள் சந்தித்து பேசினார். அதன் பிறகுதான் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சதாசிவம், முன்னாள் கூட்டணி தலைவர் வருங்கால கூட்டணி தலைவர் அவர்களை மரியாதை நிமித்தியாகத்தான் நாங்கள் சந்தித்தோம் என்று அவர் கூறியிருந்தார். மேலும் அவரிடம் நலம் விசாரித்துவிட்டு மேலும் சில முக்கிய விஷயங்கள் எல்லாம் குறித்து விவாதித்தோம். மேலும் இந்த சந்திப்பு தான் இவர்கள் கூட்டணி என்பது ரகசிய பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டு வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதாம். இதனைத் தொடர்ந்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக பாமகவுடன் அதிமுக கூட்டணி வைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பாமகவின் தொகுதி பங்கீடு என்பது கண்டிப்பாக அவர்கள் அதிக தொகுதி கேட்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.